அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை உடனே உங்களுக்கு தெரிவிக்கணும், உங்களுக்கான அறிவிப்பு கொடுக்கணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக உடனே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளவு ஏஜ்லேருந்து எவ்வளோ ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கான சேலரி வந்து எவ்வளவு இருக்கும், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னையிலேருந்து அப்ளை பண்ணணும், ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லா தகவலுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே மாதிரி தெளிவாக துல்லியமாக சொல்லிடுறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, தள்ளி தள்ளி விட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றதை தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் அதாவது பார்த்திங்கன்னா அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எந்த துறையிலேருந்து வந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த தகவல் தெரியட்டும். அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ, தெளிவான வீடியோ, ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கனாக்கா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024, அதாவது இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி பணியிடங்கள் அங்கேருந்து தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வரவிருக்கும் மாதங்களில் அறிவிக்கும் அப்படின்னு இந்தியா முழுவதும் சுமார் 15,000 பதவிகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில காலி பணியிடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன, மீதமுள்ளவை விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாவட்டத்தின் அடிப்படையில் காலி பணியிடங்கள் மற்றும் இடுக்கைகள் கிடைக்கும். அதே மாதிரி மாநில வாரியாக அங்கன்வாடி வேலைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி பற்றிய கூடுதல் விவரங்கள் முழுமையாக கட்டுரையை படிக்கவும். அதாவது எல்லா தகவலுமே இதிலே கொடுத்துருக்கோன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்னலாம் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கணும், என்ன கல்வி தகுதி இருக்கணும், அதே மாதிரி வயது வரம்பு எப்படி இருக்கணும், அதுக்கான தகவலுமே இதில் சொல்லியிருக்கிறோங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கிறதுக்கான அப்டேட்டுமே இதில் கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது, ஸோ அதை வந்து நம்ம எங்கே விண்ணப்பிக்கணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் பண்ணணும். அந்த ஆன்லைனில் பண்ணுறதுக்கான எல்லா தகவலுமே நம்மளே பண்ணுறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதும் நம்மளே வந்து எல்லாருக்குமே பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நானே வந்து அப்ளை பண்ணித்தரேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவோட எந்த நேரத்தில் வேணால் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஏன்னா வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னா கடைசியில் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து எவ்வளோ வேகன்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே டீல்ஸ் கிடைக்கும். இங்கே தெளிவாக என்னென்ன சொல்கிறேன்றது தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வேக்கன்சிகள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி துறை மேற்பார்வையாளர், அதாவது மேற்பார்வையாளர் பதவிக்கும் உதவியாளர் பதவிக்கும் ஆசிரியர் பதவிக்கும் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி, ஓகேங்களா? இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எங்கேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சி வந்திருக்குன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவரங்கள் துறை, அதாவது அங்கேருந்து தான்
இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் வேக்கன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000க்கும் மேலே வேக்கன்சி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எங்கே வேணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லான்ற தெளிவு சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர், உதவியாளர், கல்வியாளர், உதவியாளர்கள் மற்றும் பலர். ஓகேங்களா? ஸோ ஒரு 3-4 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. வரும் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பல வருஷமாக இதுக்கு அந்த வேலைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்காக நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும். அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நானே வந்து இன்னொரு வீடியோ போட்டுட்டு அப்ளை பண்ணுற வீடியோவும் கொடுத்துட்றேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாதவங்க நானே வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்குது இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். wcd.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதை அப்ளை பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தகுதிலாம் இருக்குன்றது தெளிவாக சொல்லிடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கல்வி தகுதி என்ன படிச்சிருக்குன்றது தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அங்கன்வாடி பணியாளருக்கு மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அங்கன்வாடி உதவியாளருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு பொதுவாக ஏதேனும் ஒரு பிரிவில் இளங்கலை பட்டம் அதாவது ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் அங்கன்வாடி பணியாளருக்கும் உதவியாளருக்கும் மினிமம் நீங்கள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு மட்டும் 50 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 50 வயசு வரைக்கும் கொடுக்குற ஒரு அரசு வேலைன்னா அது இந்த அங்கன்வாடி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ள எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லாருக்குமே நான் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15,000க்கு மேலே வேக்கன்சி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 வேக்கன்சி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.